ஹாய் டியர்ஸ். இன்னும் 4-5 மந்த்ஸில் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த டைம் நமக்கு ரொம்ப குரூஷியலான டைம். எஸ், நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை சீரியஸாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இஸ் யோர் சூப்பர் பவர். எஸ், எல்லாமே என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் வரும். ஸோ நம்ம லைன் பை லைனாக என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிவிஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எதை படித்தாலும் அப்படியே பிளைண்டாக மக்கப் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி சயின்ஸில். பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன் பேஸ்டாக வரும். அப்போ நம்ம கான்செப்ட்ஸ் படிக்கிறப்ப ஒய், ஹவு, வாட் இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே வரணும். அந்த கொஸ்டின்ஸ்க்கான கிளாரிட்டியும் நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். லைக் ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ், சின்ன சின்ன சைக்கிள்ஸ், டயக்ராம்ஸ் இதெல்லாம் சின்ன நோட்ஸாக ஸ்டிக்கி நோட்ஸ்லையோ இல்லை சின்ன பேப்பர்லையோ எழுதி அங்கங்கே உங்கள் கண்ணில் படுற இடத்துலலாம் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், போர்ட் பேப்பர்ஸ் இதெல்லாம் டைம் கிடைக்கிறப்ப பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி வரும் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். எல்லாமே படித்து எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்ற டவுட் இருந்தால் டெஃபினட்டாக நம்மளால் முடியும். ரெகுலராக படிக்கணும், ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், எக்ஸாம் இஸ் நாட் கோயிங் டு டெஸ்ட் யூ, இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பூஸ்ட் யூ சில்ட்ரன். ஆல் தி பெஸ்ட்.